Daily. Taste the Daily. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. கபீஸ் பூவையாரின் ராம் அப்துல்லா ஆண்டனி உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. உனக்கு என்னப்பா சுக்கிரதசை நடக்குது அப்படி சொல்லி பழக்கப்படுத்திட்டாங்களே தவிர, சுக்கிரதசை நடந்தால் ஒரு மனிதன் குபேர யோகத்தில் வாழ்வான், மாட மாளிகை அப்படி காட்டு வாக்கில் வந்ததுதான். சுக்கிரதசை நடந்து கொண்டிருந்த போது ஊரை விட்டு ஓடினவன் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். தனுசு ராசி அல்லது தனுசு லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு சுக்கிரதசை டோட்டலாக அவனை நடுரோட்டில் கொண்டு வந்து. அதே மாதிரி மீன ராசி மீன லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு சுக்கிரதசை சுக்கிரதசையால் 100% லாபம் அப்படின்றத நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம். மகர ராசி கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு லாபம் உண்டு. மேஷம் ராசி மேஷம் லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு லாபம் உண்டு. கோர்ட்டில் பல வருடமாக கோர்ட்டு கேஸ் இழுத்துட்டு இருக்கு, அதை முடிக்கணும். அவன் போகும்போது ஒரு டம்மி பீஸாக இருக்கக்கூடிய ஒரு மூலம் நட்சத்திரங்காரனை கூட கூட்டிகிட்டு போனான்னா வேலை உடனே முடிஞ்சிடும். தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் எங்கே போகலாம் அப்படின்னா அவர்கள் திருச்செந்தூர் தான் போகணும். இது மாதிரி ஒரு அந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு குருதசை நடக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத பல அனுபவங்களை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு எப்போ குருதசை உள்ள வந்துருச்சு, குருவால் உங்களுக்கு அனுக்கிரகம் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, கோழி சாப்பிட்றதை நிறுத்திடுங்க. சாப்பிடக்கூடாது. மதுரை வீரனை வணங்கக்கூடியவர்கள் யாரும் சாப்பிடக்கூடாது. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்தை வணக்கங்கள். இன்று நம்மோடு சித்தர்தாசன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் நிறைய ஜாதகம் தொடர்பில் சில கேள்விகளை நம்ம கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா, இப்போ பொதுவாகவே சுக்கிர திசை, அவருக்கு சுக்கிர திசை அடிக்குது அப்படின்னு சொன்னா பயங்கரமா வாழ்க்கையில என்னமோ அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க, பணம் வசதி புகழ் எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சாதாரணமான ஒரு வழக்கு இருக்கு. ஆனா சில பேரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிர திசையில படாத பாடுபடுவாங்க. இதுக்கான காரணம் என்னங்கய்யா? பெரியவங்க அந்த காலகட்டங்களில் சொன்னது, உனக்கு என்னப்பா சுக்கிரதசை நடக்குது அப்படி சொல்லி பழக்கப்படுத்திட்டாங்களே தவிர, சுக்கிரதசை நடந்தால் ஒரு மனிதன் குபேர யோகத்தில் வாழ்வான், மாட மாளிகை, வசதியான காரு, செய்வதற்கு தேவையான தொழிலில் அவன் எதிர்பார்த்ததை தாண்டிய வருமானம், குடும்பத்தில் நிம்மதி, இது எல்லாமே நடக்கும் அப்படின்றது அப்படி காட்டு வாக்கில் வந்தது தான். ஆனால் சுக்கிரதசை நடந்து கொண்டிருந்த போது ஊரை விட்டு ஓடினவன் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். பெரிய லெவலில் ஒரு ஊரையே கட்டி ஆண்டவர். அவர் என்ன பண்ணுறாரு, சுக்கிரதசை நடக்கும் பொழுது யானையெல்லாம் ஊர்வலம் திருமணம் நடத்துகிறாங்க அவங்க வீட்டில். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சுக்கிரதசையினுடைய ஆரம்பம் அதுதான். நடக்கும் பொழுது அந்த யானையெல்லாம் ஊர்வலம் வச்சு திருமணம் நடக்குது. ஒரு கோவிலில் கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு நவக்கிரகத்தை வச்சு ஒரு விநாயகர் கோயிலில் பிரதிஷ்டை பண்ணுறாரு. என்ன நடந்தது, எப்படி நடந்ததுன்றது அவருக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் தெரியும். தான் வாழ்ந்த ஒரு ராஜ்யம் செய்த அந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு போயிட்டு ஒரு ஹோட்டலில் சப்ளையராக வேலை பார்த்தார், சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தார். நான் என்னுடைய நேரடி கண்ணால் பார்த்தது. அப்போ எல்லா கிரகங்களும் எல்லா மனிதர்களையும் வாழ வைக்குமா? இல்லை. இதுக்கு முந்தைய பதிவுகளில் கூட நான் சொல்லியிருப்பேன். இப்போ தனுசு ராசி அல்லது தனுசு லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு சுக்கிரதசை டோட்டலாக அவனை நடுரோட்டில் கொண்டு வந்தால் நிறுத்தும். அதே மாதிரி மீன ராசி மீன லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு சுக்கிரதசை நல்லது செய்யாது. விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு சுக்கிரதசையால் எந்த விதமான லாபமும் இல்லை. லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. நஷ்டம் நிறையா இருக்கும், லாபம் இல்லை. சரி, ஓகே. அதே மாதிரி மிதுன ராசி மிதுன லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு சுக்கிரதசையால் பாதி லாபம் உண்டு, பாதி லாபம் இல்லை. இவ்வளவுதான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, முதல்ல ஒரு சுக்கிர திசையால யாருக்கு தான் 100% லாபம்? சுக்கிர திசையால 100% லாபம் அப்படின்றத நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், மகர ராசி கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு லாபம் உண்டு. மேஷம் ராசி மேஷம் லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு லாபம் உண்டு. கடக ராசி கடக லக்கணம், சிம்ம ராசி சிம்ம லக்கணம், இவர்களுக்கு லாபம் உண்டு. துலாம் ராசி கன்னி ராசிக்காரர்களுக்கு லாபம் உண்டு. அப்போ என்ன காரணம்னு பார்க்கும் பொழுது, இந்த மனிதனுடைய தசை நமக்கு குருவுக்கு இவர் நேர் ஆப்போசிட்டாக இருக்கார். அப்போ அசுர குரு. அப்போ இவர்களால் அவர்களுக்கு லாபம் இல்லை, அவ்வளோதான். அப்போ ஒரு சுக்கிர தசை நடந்துச்சுன்னா என்னென்ன விதமான லாபம்? தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபம் கண்டிப்பா கிடைக்காது. அதே போல மீன ராசி கிடைக்காது.
அதே மாதிரி விருச்சிகத்துக்கு 12ஆம் ஸ்தானம் இல்லையா? விரயஸ்தான அதிபதி. அப்ப எப்படி கிடைக்காது. அப்ப என்ன பண்ணலாம்? அப்படின்றத வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுல ஜாதகத்துல நெறைய சூட்சமங்கள் இருக்கு. நெறைய சூட்சமங்கள் இருக்கு. இப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல நேரம் வந்து நடக்கும். கிரகங்கள் நல்லா இருக்கும். கட்டத்துல பார்த்தோம்னா நல்லா இருக்கும். அம்சத்துல பார்த்தோம்னா நல்லா இருக்கும். தசையும் நல்ல தசை நடக்கும். ஆமா. இந்த மாரி நெறைய பேருக்கு ஜாதகத்த பார்த்து சொல்லுவாங்க. எல்லாமே நல்லா தானே நல்லா தான் இருக்கு இருக்கு. அப்படின்னு. ஆனா அவங்களோட வாழ்க்கை வந்து பெருசா நல்லா இருக்கிறது இல்ல. இல்ல. ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவருடைய அவருக்கு மிக நெருக்கமான ஒருவர், அவங்க கூடவே இருந்தவங்க. அவங்களுடைய ஜாதகத்த எடுத்துட்டு வந்து என்கிட்ட குடுத்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னு எல்லா ஜோசியருமே சொல்ட்டாங்க. உங்களுடைய பார்வையில என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. ஆ நான் ஜாதகத்தை பெருசா பார்க்கல. ஏன்னா, அவர் பிரபலமான ஒரு மனிதர். அவங்கள கிட்டத்தட்ட ஒரு 1000 ஜோசியர பார்த்துருப்பாங்க. இது வந்து என்ன யோகத்தில பொறந்திருக்காங்க. அந்த முதல் பக்கத்த பார்த்தோனே, என்ன யோகத்தில அவங்க பொறந்தாங்கன்னு பார்த்தேன். யோகம்னு பார்க்கும்போது, அதில வந்து சூலம் அப்படின்னு இருந்துச்சு. அப்ப இந்த சூலம் யோகத்தில பிறந்ததுனால, இவங்க வந்து அவங்களுக்கு சொன்ன அறிவுறுத்தல், ஆலோசனை. என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, "உங்களை வெல்வதற்கு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. உங்களால் எல்லாமே முடியும்." இப்படி வந்து சொல்லியே அவங்கள ஒரு வழியில கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. ஆனா நான் என்னுடைய பார்வையில சொன்னது என்ன அப்படின்னா, அவங்களுடைய யோகம் வந்து சூலம் யார்ட்ட இருக்கும்? காளிட்ட. சம்ஹாரம் செய்யக்கூடிய அம்மன்ட்ட தான் சூலம் இருக்கும். அப்ப சம்ஹாரம் செய்யக்கூடிய அம்மன்ட்ட சூலம் இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு எதிரிகள் இருந்துட்டே இருப்பாங்கன்னு தான் அர்த்தம். இப்ப கூட இருக்கிறவனே எதிரியா இருப்பான். துரோகியா இருப்பான். அப்ப இவங்க வந்து எவ்வளவு கண்ல விளக்கெண்ணெய் ஊத்தி பார்த்தாலும், எதிரிகளோடு போராடுவது தான் இவர்களுடைய இயற்கை அமைப்பு அப்படின்றது இருக்கும். ஒரு மகர ராசிக்காரர் ஒருத்தர் இருந்தார். இந்த மகர ராசிக்காரர் என்ன பண்றாரு, ஆ தான் தன்னிட்ட வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தன கூட்டிட்டு, தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போறார். அந்த மாமியார் வீட்ட பொறுத்தவரைக்கும், இவர் வச்சது தான் சட்டம். இவர் தான் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ராஜா மாதிரியான ஒரு குடும்பத்தில வாழ்ந்தவர் இவர். தன்ட்ட வேலை பார்க்குற ஒருத்தன கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு போறார். அந்த வீட்ல இருக்கிறவங்கள வந்து அந்த வேலை பார்க்குறவன் என்ன வார்த்தை சொன்னான்றது அவங்களுக்கும் தான் தெரியும். இவனை என்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரோ, அன்னிலேருந்து தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு இன்னிய வரைக்கும் இவர் போகல. இவர் வெளியில வந்துட்டார். ஆனா, அவன் தான் அந்த வீட்ல இன்னைக்கு செல்லப்புள்ள மாரி வாழ்றான். ஜாதகத்த எடுத்துட்டு வந்து என்ட்ட காமிச்சாரு. அவர் கேட்டாரு, "சார் மகர ராசி, அப்போ வந்து அஷ்டமஸ்தானாதிபதி சிம்மம். அதனால நான் மாட்டிட்டேனான்னு?" கேட்டாரு. ஆனா நான் சொன்னது அப்படி நான் பார்க்கல. அவன் பிறந்த கரணம்னு இருந்துச்சு இல்லையா? அதுல அவனுடைய கரணத்தினுடைய நாயகன் சகுனி. யாரையாவது கொண்டு போய் முடிச்சு வைக்கணும்னா இவன தான் கூட்டிட்டு போகணும். இப்ப வாழ்க்கையை இழந்து போயிட்டான். அவனுக்கு நல்ல வியாபாரம் நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? மூலம் நட்சத்திரம் யாருக்கு இருக்கோ அவன கூட்டிட்டு போயிட்டு, அவன் கடையில வந்து வியாபாரம் பார்த்தோம் அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கை வந்து மேல் நோக்கி போகும். வராத பணத்த வர வைக்கணும். கோர்ட்ல வந்து பல வருடமா வந்து கோர்ட் வந்து கேஸ் வந்து இழுத்துட்டு இருக்கு. அத முடிக்கணும். அவன் போம்போது ஒரு டம்மி பீஸா இருக்கக்கூடிய ஒரு மூலம் நட்சத்திரக்காரன கூட கூட்டிட்டு போனான்னா, வேலை உடனே முடிஞ்சிரும். நமக்கு ஆகாதவன் ஒருத்தன் நல்லா வாழ்றான். அவன முடிச்சு வைக்கணும். அப்படின்னா என்ன பண்ணலான்னா, செய்வன சூனியம்லாம் வைக்க வேண்டியதில்ல. இந்த சகுனி என்கக்கூடிய கரணத்தில் இருக்கக்கூடியவன, இத மாரி அஷ்டமஸ்தான அதிபதியாக இருக்கணும். மகரத்துக்கு சிம்மம், அல்லது வந்து தனுசுக்கு கடகம், இத மாதிரி உள்ளவங்கள கூட்டிட்டு போகும்போது, அந்த சகுனி பாதமா கூட்டிட்டு போயிட்டோம்னா, அவனுக்கு மூடு விழா பண்ணிட்டு வந்துரலாம். இதுதான். அப்ப சுக்கிர தசை வந்துருச்சுங்க, நான் நல்லாயிட்டேன். சுக்கிர தசை வந்துச்சு நல்லாயிட்டேன்னா, மற்ற கிரணங்கள், யோகங்கள் இது எல்லாமே எப்படி இருக்குன்றத பார்க்கணும். கரணநாதன் சரியில்லைன்னா, கரணநாதன சரி பண்ணணும். யோகநாதன் சரியில்லைன்னா, யோகநாதன சரி பண்ணணும். அப்படி இல்ல, நான் வந்து இப்போ வந்து மீன ராசியா இருக்கேன். எனக்கு சுக்கிர தசை இருக்கு. அப்ப அந்த சுக்கிர தசையில நான் எதிர்பார்த்த எதையுமே செய்ய முடியாது. அப்படின்னா, அந்த சுக்கிர தசையினுடைய 20 வருடமும் நம்ம பால்பட்டு கிடக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனால் இந்த மீன லக்னத்திற்கு அல்லது மீன ராசிக்கு யார் சாதகத்தை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்ப அந்த சாதகத்தை செய்யக்கூடிய ஸ்தானத்தினுடைய அதிபதியாக யார் இருக்காங்களோ, அதையும் நம்முடைய ராசி அல்லது லக்கண நாதனையும் எந்த அளவுக்கு வலுப்படுத்தி வச்சுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு வேலைகள் நடக்கும். அப்ப இந்த சுக்கிர தசையிலேருந்து நாம ஜெயிச்சிடலாம். நிச்சயமா. இப்போ வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிர திசை இருக்கு அப்படின்னா, அவங்க யார வந்து இந்த மாரி நீங்க சொல்ற மாரியான ஆக்டிவேஷன் பண்ணணும்? தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு சுக்கிர தசை இருக்கு அப்படின்னா,
அவர்கள் நேராக என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அந்த பூம்புகார் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, திருவிடைக்களின்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த திருவிடைக்களியில் இருக்கக்கூடிய முருகர்கிட்ட போயிடணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து 5 விதமான கிரகங்களை வர்றவங்களுக்கு வந்து எந்த விதமான கெடுதலும் செய்யக்கூடாது, நல்லது மட்டும்தான் செய்யணுங்கக்கூடிய அந்த சத்தியத்தின் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய திருவிடைக்களி முருகர் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கிறார். அப்போ மீன ராசியை சேர்ந்தவர்கள் திருவிடைக்களி போகலாம். தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் எங்கே போகலாம் அப்படின்னா, அவர்கள் திருச்செந்தூர் தான் போகணும். இதை மாதிரி ஒரு தசைக்கும் அந்த தசையினுடைய நாயகன் வலுவாக இருக்காரா, அவர் நம்மளை கெடுக்கிறாரா, அல்லது நம்மளுடைய ராசிநாதன் வலுவாக இருக்கிறாரா, அவர் தான் நம்மளை வாழ வைக்கிறாரான்னு பார்த்து கூடுமான வரைக்கும் அது ஆராய்ச்சி தான். அது ஆராய்ச்சி என்பது ஒருத்தங்களுக்கும் வந்து அந்த அனுபவங்கள் என்பது வேறுபடும். ஏட்டு சுரைக்கா கூட்டுக்கு உதவாது. நான் அந்த புத்தகத்தை படித்தேன், அதில் இருக்குது, அதனால் நான் இதை பண்ணேன், அதெல்லாம் ஆகாது. அனுபவம் தான் நம்மை வாழ வைக்கும். சுக்கிர திசை அசுர குருவினுடைய திசையை வந்து நம்ம பார்த்துருவோம். இப்போ வந்து நம்ம தேவகுரு அவருடைய குரு திசையை நம்ம பார்த்தோம். குரு திசையில வந்து எப்படி எல்லாம் இருக்கும்? குரு திசையில வந்துட்டு பணம், பதவி, பட்டம் இதெல்லாம் கிடைச்சிருமா எல்லாருக்குமே, எல்லா நிறைய ராசிக்காரர்களுக்கும்? நிறைய பேர் வந்து குரு தசை வந்துருச்சா பாருங்க சார், என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்பாங்க. ம். குரு வந்து கெடுக்கிறது இல்ல, கொடுக்கறத தடுக்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப குரு திசை வந்தா வந்து நல்லது தானே நடக்கும். இல்லைம்மா, இப்போ நம்ம ஊரில் வந்து குரு என்பதை ஒரு நீதிபதி அப்படி வச்சுக்கோங்க, அல்லது ஒரு பள்ளி தலைமை ஆசிரியர் அப்படி வச்சுக்கோங்க. இந்த தலைமை ஆசிரியருடைய பார்வை நம்மை வந்து வழி நடத்தும். தலைமை ஆசிரியருடைய அந்த பார்வை நம்மை வழி நடத்தும், சரியான பாதைக்கு அழைச்சிட்டு போவோம். ஆனால் அந்த தலைமை ஆசிரியர் வந்து பிரம்பை எடுத்துட்டு கிளாஸ் ரூமுக்கு வந்தார்னா எப்படி இருக்கும்? நம்மளை வழி நடத்துறது என்பது வேறு, பக்குவப்படுத்துறது என்பது வேறு. அவர் பக்குவப்படுத்தி விட்டுட்டு போயிடுவார். விருச்சிக ராசிக்கு 2ஆம் ஸ்தான அதிபதி குரு. அந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு வந்து குரு தசை நடக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத பல அனுபவங்களை அவங்க வந்து அனுபவிச்சிருப்பாங்க. அதே மாதிரி மேஷ ராசி மேஷ லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு தசை நடக்கும் பொழுது வீண் விரயங்கள், தண்டம் இதை தான் வந்து அனுபவிச்சிருப்பாங்க. துலாம் ராசி துலாம் லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு இதே மாதிரியான தசை நடக்கும் பொழுது பல விரயங்களை தான் அனுபவிப்பாங்க. அப்போ இவர்களெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் முன்பு சொன்னது மாதிரி தான், தன்னுடைய ராசிநாதன் வலுவாக இருக்கிறாரா அதை முதல்ல பாருங்கள். நேராக பழனி ஓடி போயிடுங்க. பழனி முருகரை போய்ட்டு வழிபாடு பண்ணலாம். யார்? விருச்சிக ராசிக்காரர்கள். எதுக்காக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பழனி முருகன்? பொதுவாக வந்து இந்த ஜென்மத்தை, இந்த மனித சமுதாயம் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நல்லா கலகலப்பாக கொண்டு போகக்கூடிய ராசியே வந்து 2 தான். ஒன்று விருச்சிகம், இன்னொன்று மகரம். இந்த இந்த விருச்சிகம் மகரத்திட்ட மட்டுமே நீங்கள் போனீங்கன்னா உட்கார்ந்த இடத்துலேருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்கள், சொந்தக்காரனா யார், நண்பர்கள்னா யார், பணம் இருந்தால் ஒரு மனிதன் எப்படி இருப்பான், ஆரோக்கியம் இல்லைன்னா ஒரு மனிதன் எப்படி இருக்கான், இது எல்லாத்தையும் அனுபவித்து தெரிந்து கொள்வதை விட ஒரு மகர ராசிக்காரன்ட்டையோ அல்லது விருச்சிக ராசிக்காரங்கள்ட்டையோ போயிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எல்லாத்தையும் வந்து பக்குவமாக எடுத்து சொல்லுவாங்க. அப்போ நிறைய பேர்ட்ட சொல்ல, இது பாவப்பட்ட ஜென்மமாக இந்த மகர ராசி விருச்சிக ராசி. அதே மாதிரி கன்னி ராசி, கன்னி ராசியை சேர்ந்தவர்கள் கூட சார் இது உண்மையாகவே இந்த லைஃப் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு விரக்தியான மனநிலையில் கேட்டவங்களாம் இருந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் வந்து இந்த குரு பகவான் இவங்களை வந்து பக்குவப்படுத்தி தான் வைப்பார். உன்னை சுற்றி இருக்கிறவன் யாரும் நல்லவன் இல்லை, நீ போகிறது சரியான பாதையில் இந்த பக்குவப்படுத்துகிற வேலை இருந்துகிட்டே இருக்கும். அப்போது இவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகர் என்ன பண்ணார், எனக்கென்று ஒரு தனி ராஜ்யம், எனக்கென்று தனி மக்கள்னு போனார் இல்லையா, அதை மாதிரி நீ பழனிக்கு போயிடுங்க. அப்படி பழனிக்கு போகும்போது அந்த முருகப்பெருமான், அதாவது அவர் ஆண்டி உடை கொண்டிருந்தாலும் அரசரை போல மனம் உள்ளவர், ஆண்டி உடை கொண்டிருந்தும் அரச மனம் கொண்டவர். அவர்கிட்ட போகும் பொழுது உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே தூரமாக ஓடும். உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு கூடும். யாருக்கு? விருச்சிக ராசிக்கு பழனிக்கு போகும்போது. அதே மேஷ ராசியை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷ ராசியை சேர்ந்தவர்கள் காளிப்பட்டி கந்தசாமி கோயில் அங்கே தான் போகணும். எல்லாரும் முருகன்கிட்ட தான் போகணும். இப்போ முருகர்லேயே பல அவதாரங்கள் இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஸ்டுடியோவில் உட்காந்துருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு தொகுப்பாளர். வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு சகோதரியாகவோ அல்லது ஒரு தாயாகவோ அதை மாதிரி உங்களுடைய அந்த அவதாரங்கள் மாறுது இல்லையா, ஒரே மனிதன் தான், அவதாரங்கள் மாறும். அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து இந்த இன்டர்வியூ பற்றியோ மற்ற விஷயங்களை பற்றி பார்த்தோன்னா, என்னுடைய குழந்தைக்கு தேவையானதை செய்ய போகிறேன்,
என் மைண்டில் அதை ஏற்றாத, இதில் மட்டும்தான் அப்படின்றவங்க இருப்போம். அதே நேரத்தில் இந்த இடத்துக்கு வந்தால் என்ன பண்ணுவோம், வீட்டை பற்றி இங்கே பேச வேணாம், எனக்கு இதை பற்றி தான் வேணும். அதை மாதிரி அந்த ஒரு இடத்துக்கு தகுந்தாற் போல ஒரே மனிதன் பல அவதாரங்கள் எடுப்பது போல பழனியில் இருக்கும்போது தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய முருகர், திருச்செந்தூரில் இருக்கும்போது எதிரிகளை சம்ஹாரம் செய்யக்கூடிய முருகர், காளிப்பட்டியில் இருக்கக்கூடிய கந்தசாமியாக இருக்கும் பொழுது நோய் தீர்க்கும் அருமருந்தாக மாறக்கூடிய முருகர், திருவிடைக்கலில் இருக்கும்போது ராகு கேது போன்ற விஷ ஜந்துக்கள் ஏமாற்றுக்காரர்களிடமிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய முருகர், இப்படி ஒரு இடத்துக்கும் தன்னுடைய அவதாரங்களை மாற்றிக்கொள்கிறார். முருகர் மட்டுமல்ல, எல்லா தெய்வங்களும் அப்படித்தான். குரு பகவான் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அந்த குரு திசையில ரொம்பவே நல்ல விஷயங்களை செய்வாரு? குரு பகவான் நல்லது செய்வார் அப்படின்றது தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லது செய்வார். மீன ராசி மீன லக்கணத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நல்லது செய்வார். கும்பராசி கும்ப லக்கணத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நல்லது செய்வார். அதற்கு அடுத்தது நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா கடகராசி சிம்ம ராசி இவங்களுக்கு தான் வரணும். இந்த கடகராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்லது செய்வார். மற்ற ராசிக்காரர்களுக்கு பெருசாக ஒன்றும் அவர் செய்கிற மாதிரி இல்லை. ஆனால் ஜாதகத்தில் இவர்கள் ஜனனத்தின் போது இந்த குரு பகவான் வீக்காக இருந்தார்னு வச்சுக்கோங்க, அப்போ இவங்களுக்கு நல்லது நடக்கும். சில பேர் சொல்லுவாங்க, சில பேரோட ஜாதகத்துல இந்த அசுரகுரு தேவகுருவை பத்தி தான் கேட்கிறேன் நான். இது அதாவது இப்போ குரு பகவான் இருக்கிற இடத்துல சுக்கிர பகவானும், சுக்கிர பகவான் இருக்கிற இடத்துல குரு பகவானும் மாற்றி அமைஞ்சிட்டாங்க, பரிவர்த்தனையில இருக்காங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான பலாபலன்களை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும்? பரிவர்த்தனை யோகம் தான் இந்த அமைப்பே கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அது சொல்லுவாங்க. அப்படி நீங்க பிரச்சனைன்ற கண்ணோட்டத்தோடையே பார்க்க கூடாதுமா. அதாவது உங்களுக்கு நல்ல திசையில் கூட ஏன் உங்களுக்கு தப்பு நடக்குதுன்றத ஒரு சின்ன சின்ன சூட்சமம் தான், அதை நான் சொல்றேன். இப்போ அதுக்கு முன்னாடி அந்த திருக்கொல்லிக்காடு, திருவாரூர் பக்கத்துல திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர்னு சொல்லுவாங்க. அது சனீஸ்வரருடைய ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம். அது ஏன் அங்கே பொங்கு சனீஸ்வரராக மாறினார் அப்படின்னு பார்த்தோம்னா, சனீஸ்வரர் வேறு ஒரு வேலையின் காரணமாக வெளியில் போகிறார். வெளியில் போகும் பொழுது தான் இருக்கிற இடத்த, இப்போ நீங்கள் இங்கேருந்து வெளியில் போகிறீங்க, நீங்கள் வர்ற வரைக்கும் இந்த சீட்டை பார்த்துக்கணுன்னா உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள்கிட்ட ஒப்படைப்பீங்க இல்லையா? அதை மாதிரி நான் வெளியில் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் நான் இருக்கக்கூடிய இந்த இடத்தை பத்திரமாக பார்த்துக்கொள்ளணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு யாரை உட்கார வைக்கலான்னு பார்க்குறாரு. அங்கே யாருமே இல்லை, அவங்க அம்மா மகாலட்சுமி தான் இருக்காங்க. உடனே மகாலட்சுமி அம்மாவை கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இந்த இடத்துல உட்காருங்க, நான் இந்த இடத்துல போய் இந்த வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறார். அவர் போயிட்டு ரிட்டர்ன் வரும் பொழுது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனீஸ்வரருடைய சுபாவம் தண்டனை கொடுப்பது, தவறுகளை திருத்தச் செய்வது, அதற்கு பிறகு நீதி வழங்குவது. மகாலட்சுமி அம்மாவுடைய சுபாவம் என்ன, யார் வந்தாலும் அள்ளி கொடுக்கிறது, கடைக்கண்ணால் பார்ப்பது, அவர்களுடைய வாழ்க்கையை வசந்த உலகிற்கு மாற்றுவது. இவங்க புத்தியை இவங்க மாற்ற முடியாது இல்லையா? வர்றவங்க எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறாங்க, கடைக்கண்ணால் பார்க்குறாங்க, சுபிட்சத்தை கொடுக்குறாங்க, சந்தோஷத்தை கொடுக்குறாங்க. அப்போ ஈஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வந்து அந்த இடத்த எனக்கு கொடுங்க, நான் வந்துட்டேன்னு. அப்படி இல்லைப்பா, நீ இங்கே இருந்தபோது என்ன வேலை பார்த்தன்றது அது உன்னுடைய சுபாவம். ஆனால் நீ போன போது இந்த இடத்துல உட்காந்து உன் வேலையை நான் பார்க்க முடியாது, அது என்னுடைய சுபாவத்தை நான் மாற்றுவது மாதிரி ஆகிடும். அதனால் நான் இங்கே இருக்கும்போது எப்படி மகாலட்சுமி அம்சமாக இருந்தானோ அதே மாதிரி நீ இருந்தால் நான் இந்த இடத்த விட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் சரி, நான் இங்கேருந்து யாருக்கும் இனிமேல் தண்டனை கொடுக்க மாட்டேன், நான் மகாலட்சுமி அம்பாள் எப்படியே இருந்தாங்களோ அதே மாதிரி அனுக்கிரக மூர்த்தியாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்கார்றாரு. அதுதான் திருக்கொல்லிக்காடு போனால் நான் உடனே எனக்கு சனி கிரகத்திலேருந்து நான் எவ்வளோ பாதிப்பு இருக்கோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்போ இதுக்கு பேர் தான் பரிவர்த்தனை யோகம். அப்போ சுக்கிர பகவான் இருக்க வேண்டிய இடத்துல குரு பகவானும், குரு பகவானுடைய வீட்டில் சுக்கிர பகவானும் இருந்தாங்கன்னா பரிவர்த்தனை, நீ செய்யக்கூடிய கெடு பலன்களை மாற்றிக்கொண்டு நான் இந்த இடத்துல இருந்தால் என்ன விதமான நல்ல பலன் கொடுப்போனோ அதை நீ செய்யணும், இப்படி சொல்லி பரிவர்த்தனை தான். சரி, ரைட்டு. அப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு தனுசு ராசி அல்லது தனுசு லக்கணம் இல்லை மீன ராசி மீன லக்கணம், அவனுக்கு குரு பகவான் 2, 5, 7, 9, 11 போன்ற ஒரு நல்ல அற்புதமான இடத்துல போயிட்டு உட்காந்துருது. இப்போ அவனுக்கு குருதசை நடக்குது. ஆனால் ஏன் நல்லா இல்லை, இதான் உங்களுக்கு கேள்வி. அப்போது இந்த குரு பகவானுடைய தசைன்னு நீங்கள் எடுக்கும் பொழுது இந்த குருவுக்கு உண்டான தாத்பரிகன் படி நீங்கள் நடந்து கொள்கிறீர்களா, இந்த கேள்விக்கு வந்தோம். சரிங்களா? இப்போ கௌளவம் அப்படிங்கக்கூடிய அந்த கரணத்தில்
பிறக்கிறவங்க பன்றியை போய் அடிக்கக்கூடாது, பன்றியை வந்து கொடுமைப்படுத்தக்கூடாது, அப்படி இருக்குது இல்லையா? அதே மாதிரி இவர்கள் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த கொடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க, சேவல் படம் போட்டிருக்கும். நீங்கள் சேவல் சாப்பிட்லாமா, கோழி சாப்பிட்லாமா? எனக்கு குருதசை நடக்குது, எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை, நான் சேவல் கோழி சாப்பிடுவேன். சாப்பிட்டீங்கன்னா கெட்டது தான் நடக்கும். குறைந்தபட்சம் அந்த குருவாரம்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை மட்டுமாவது அதை நீங்கள் வந்து ஒதுக்கலாம். அப்படி கிடையாது. அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு தான் நான் வியாழக்கிழமை மட்டுமாவது அதை ஆஃப் பண்ணுங்க. ஆனால் உங்களுக்கு எப்போ வந்து குருதசை உள்ளே வந்துருச்சு, குருவால் உங்களுக்கு அனுக்கிரகம் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, கோழி சாப்பிட்றத நிறுத்திடுங்க. நிறைய பேர் நான் ஆச்சாரமாக இருக்கேன், நான் வந்து 3 தலைமுறையாக கோயில் வச்சு குறி சொல்லிகிட்டு இருக்கேன், எங்களுக்கு மதுரை வீரம் தான் குலதெய்வம், ஆனால் எங்கள் குடும்பம் இருக்க கீழே போயிட்டு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்பேன், நீங்கள் ஆடு சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவாங்க. மதுரை வீரனை கும்பிட்டுட்டு ஆடு சாப்பிட்டா என்ன ஆகும்? சாப்பிடக்கூடாது. மதுரை வீரனை வணங்கக்கூடியவர்கள் ஆடு சாப்பிடக்கூடாது, முருகரை வணங்கக்கூடியவர்கள் கோழி சாப்பிடக்கூடாது. அப்போ குருதசை இருக்கக்கூடியவர்கள் கோழி சாப்பிடக்கூடாது. அப்போ சுக்கிரதசை இருக்கக்கூடியவர்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிராமண தானம், அந்தன தானம்னு சொல்லுவோம். அந்த பிராமணர்களில் வந்து குருமார்கள் ரேங்கில் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்குன்னு இல்லை, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய மனதை வந்து திருப்திப்படுத்தணும்னா நான் பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஒரு காலணி, பாதரட்சை, செருப்பு வாங்கி கொடுக்கலாம், குடை வாங்கி கொடுக்கலாம், வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த சுக்கிரதசை நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, தேவதானம், தேவர்களால் தானம் அளிக்கப்பட்ட ஒரு ஊர், தேவர்களால் பெருமாளை வைத்து பூஜை செய்வதற்காக இப்படிப்பட்ட புண்ணிய பூமியை உங்களுக்கு தானமாக கொடுக்கிறேன்னு சொல்லி கொடுக்கப்பட்ட தானம் தேவதானம். இந்த தேவதானத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீரங்கத்தை விட ஒரு வீசம் பெருசுன்னு சொல்லுவாங்க. ஸ்ரீரங்கத்தில் போயிட்டு பெருமாள் பார்க்குறோம் இல்லையா, அவரை பார்த்துட்டு வர்ற பலனை விட ஒரு 100% அதிகமாக கிடைக்கக்கூடிய மகிமை வாய்ந்த பெருமாள் தேவதானம். இது அந்த சுக்கிரதசையில் அங்கெல்லாம் போயிட்டு வழிபடலாம். ஆனால் எல்லா கோயிலுக்கும் போயிட்டாங்க, எனக்கு விருப்பம் இல்லைங்க. எல்லா கோயிலுக்கும் போயிட்ட விருப்பம் இல்லை. அது வந்து உன்னை பக்குவப்படுத்துறதுக்காக கிரகங்கள் எல்லாமே பண்ணிடுச்சு. இருந்த இடத்தில் இருந்து நாம் வணங்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்றத பார்க்கும்போது குலதெய்வம் தான், வேறு வழி இல்லை. ஆனால் இருந்த இடத்துலேருந்து இந்த கிரகத்துக்கு சாந்தி பண்ணுறது அப்படின்றது தான தர்மங்கள் தான், வேறு வழி இல்லை. நம்மளுடைய கர்மா வந்து அதிகமாக இருக்கும். அந்த கர்மா அதிகமாக இருக்கிறதுனால நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் வந்து ஏதோ ஒரு வகையில் தடையும் தாமதம் குழப்பமாக இருக்கும். நம்ம கோயிலாக போய் சாமி கும்பிடுவோம். அதனுடைய இதாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கர்மாவை எடுத்துக்கொள்வதற்காக இறைவன் வந்து ஒரு பிரதிநிதி அனுப்புவாங்க. யாரை? தெருமுனையில் நின்றுட்டு ஐயா ஒரு டீ வாங்கி கொடுங்கன்னு கேட்பான். சார் ஒரு 5 ரூபா தான் கொடுங்க சார், 2 இட்லி சாப்பிட்ணுமா. நம்மளால் என்ன பண்ணோம், நம்மளுடைய கர்மாவை எடுத்துக்கொள்வதற்காக இறைவன் அனுப்பப்பட்ட பிரதிநிதி, இந்தாப்பா டீ, இந்தாப்பா 5 ரூபா, அதை பண்ண மாட்டான். கேப்பா கால் கையெல்லாம் நல்லா இருக்கு, உழைக்க வேண்டியது தானே, வீட்டு வேலைக்கு வரியா, இவனுக்கு போய் அவன் லெக்சர் எடுத்துகிட்டு இருப்பான். இது அவனுடைய வேலை இல்லை. சரிங்களா? அப்போ இருந்த இடத்துலேருந்து கர்மாவை கழிப்பதற்கு தான தர்மங்கள், அவனுக்கு போய் அட்வைஸ் பண்ணாமல், இருந்த இடத்துலேருந்து பிரார்த்தனை பண்ணுறதுக்கு குலதெய்வம், எல்லை தெய்வம், காவல் தெய்வம், பரிகாரம்னு பார்க்கும்போது அந்தந்த கோயிலுக்கு உண்டான இடம் எங்கே இருக்கோ அது உங்களுடைய ஊர் வசதிக்கு தகுந்த. நீங்கள் திருச்சி பக்கத்தில் இருந்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் போங்க, சென்னை பக்கத்தில் இருந்தீங்கன்னா தேவதானம் போங்க, திருச்செந்தூர் பக்கத்தில் தூத்துக்குடி, மதுரை பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் திருச்செந்தூர் போங்க, தஞ்சாவூர் பக்கத்தில் இருந்தீங்கன்னா பூம்புகார் போங்க. மொத்தத்தில் அந்த கோவிலுக்கு போகும்போது தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த கதிர்வீச்சினுடைய தன்மைகள் நம்ம மேலே படரும், நன்மை நடக்கும். நிச்சயமாங்க ஐயா. அதாவது இந்த குரு திசை, சுக்கிர திசை இது தொடர்பில் வந்து என்னென்ன மாதிரியான ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாற்பரியங்கள்ல வந்து பலாபலன்கள் அமையும், பரிவர்த்தனை யோகம் பற்றிலாம் நிறைய விஷயங்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கோம். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றிங்க. அவர் கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். அவர் கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். Taste Daily. Taste the Daily. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. கபீஸ் பூவையாரின் ராம் அப்துல்லா ஆண்டனி உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.